ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆக்சுவல் அண்ட் தியரிட்டிக்கல் பிவி டயக்ராமா ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து தியரிட்டிக்கல் பிவி டயக்ராம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் லைன்லேயே சக்ஷன் எக்ஸாஸ்ட் நடந்துட்டு இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் லைனில் விட கம்மியாக இருந்தால் தான் சக்ஷன் நடக்கும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எக்ஸாஸ்ட் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதா வந்து ஆக்சுவல் பிவி டயக்ராம். ஓகே, அண்ட் தென் 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், 3 to 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன், 4 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, அண்ட் தென் தியரிட்டிக்கல் அண்ட் ஆக்சுவல் பிவி டயக்ராம் 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன் நடக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் சேம். தட் இஸ் சக்ஷன் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், எக்ஸாஸ்ட் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.